மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எக் வெள்ளுள்ளி காரம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 12 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கல்லுப்பு. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். இல்லை நல்லா 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது முட்டையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா முட்டையும் ஸ்லோவாக உடச்சி ஊற்றுங்க. மொத்தமாக இப்போ நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த முட்டைக்கு மேலே நம்ம சில்லி பவுடரும் சால்ட்டும் கலந்து மேலாப்பில் அப்படியே தூவிக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். முட்டை ரொம்ப உடையக்கூடாது, அதனால் அழுங்காமல் திருப்பி விடுங்க. இந்த சைட்லேயும் அந்த மிளகாத்தூள் உப்பு கலந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரை நான் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி முட்டையில் ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் திருப்பி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எக்கு நல்லா வெந்துருச்சு. கடாயிலே அப்படியே ஒரு ஓரமாக நவுத்தி விட்டு இந்த லெஃப்ட் ஓவர் எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 கிளாஸ் அளவு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ராஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போது இந்த வெள்ளுள்ளி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்குள்ளார அந்த மசால் நல்லா இறங்கணும். அதனால் நம்ம அகைன் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கலாம். எல்லா முட்டையும் அழகு போல் திருப்பி விட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போ எக்கு நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான எக் வெள்ளுள்ளி காரம் ரெடி. என்னெல்லாம் கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரச சாதம் இல்லைன்னா தயிர் சாதத்துக்கு கூட சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.